ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் கற்போம். இன்றைக்கி நம்ம சேனலில் பீர்க்கங்காய் பொரியல் வெங்காயம் தக்காளி எதுவுமே சேர்க்காமல் ரொம்ப ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இந்த பீர்க்கங்காய் பொரியல் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 1/2 கிலோ பீர்க்கங்காய் எடுத்துருக்கேங்க. பீர்க்கங்காயோட மேல் தோல் இருக்கு இல்லையா, அதை எடுத்துட்டு சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப சின்னதாக கட் பண்ண வேணாங்க, கொஞ்சம் பெரிய சைஸ்லேயே கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் கடுகு உளுத்தப்பருப்பு சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா பீர்க்கங்காய், அதையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கட்டும். பீர்க்கங்காய் லேசாக வதங்கினதுக்கு அப்புறமா 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் மட்டும் சேர்த்துக்கிறாங்க. கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த பொரியலுக்கு வெங்காயம் தக்காளி எதுவுமே சேர்க்க வேணாங்க. அதுபோல் தனி மிளகாய் தூள் மட்டும் சேர்த்தா போதுங்க, ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். இப்போது பீர்க்கங்காய் மசாலாவோடு சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. இப்போது இதை ஒரு மூடி போட்டு 5 நிமிஷம் மட்டும் வேக வைக்கலாங்க. தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லைங்க, நீங்கள் ஜஸ்ட் வதக்கி விட்டுட்டு மூடி மட்டும் போட்டு வேக வச்சா போதுங்க. இப்போது 5 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பார்த்தீங்களா, நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்காமலே எவ்வளோ தண்ணி விட்டு வேகுதுன்னு. இப்போது இதை மறுபடியும் கலந்து விட்டுட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு மட்டும் மூடி போட்டு வேக வச்சிடலாங்க. அவ்வளோதாங்க, 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பீர்க்கங்காய் நல்லா வெந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதுங்க இந்த பொரியல் பண்ணுறதுக்கு. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வெங்காயம் விலை அதிகமாக இருக்க இந்த டைமில் இது போல் வெங்காயம் சேர்க்காமலும் ரொம்ப டேஸ்ட்டாக இந்த பீர்க்கங்காய் பொரியல் பண்ணிடலாங்க. சாம்பார் ரசம் சாதம் கூட வச்சு சாப்பிட அருமையான ஒரு சைட் டிஷ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போது தான் நம்ம சேனலில் என்ன வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உங்களால் தொடர்ந்து பார்க்க முடியும். இவ்வளோ நேரம் என்னுடைய இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததற்கு நன்றி.